The conjugate of sets. The conjugate of 3 plus root 2 is 3 minus root 2. அதாவது மிடில் இருக்கக்கூடிய சைன் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே மைனஸாக வரும், இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னா இங்கே நடுவில் இருக்க சைனு ப்ளஸ்ன்னு வரும். அந்த மாதிரி மாறி வந்துச்சுன்னா அது நம்ம கான்ஜுகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் 2.27 ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். அதை ஃபஸ்ட்டு டிவிஷன் 7/√14. சரி, இதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தோம்னா 7/√14. இப்போ √14 இந்த 14ங்கிறத √14 அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா √14 × 14 √14 /√14 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 √14 இது வந்து ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே வெறும் 14 தான் வரும். அப்போ இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். அப்போ √14 / 2 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். இந்த சம்மில் பாருங்கள், கீழே டினாமினேட்டர் √14 இருக்கா. அப்போது √14 மேலே கீழே மல்டி பண்ணுறோம். அப்போது 7√14 வரும். √14 × √14 மல்டி பண்ணும்போது ரூட் வந்து கேன்சல் ஆகிடும், வெறும் 14 தான் வரும். அப்போ 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ √14 / 2 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 5 + √3 / 5 - √3 வருது. இது வந்து டேர்ம், இது ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம். இந்த மாதிரி டேர்மாக வரும்போது கான்ஜுகேட் எடுத்து மல்டி பண்ணணும். கான்ஜுகேட் டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ டினாமினேட்டர் கான்ஜுகேட் எடுக்கும்போது பாருங்கள், த கான்ஜுகேட் ஆஃப் டினாமினேட்டர் என்ன 5 - √3 இஸ் கான்ஜுகேட் ஆஃப் 5 - √3 இஸ் 5 + √3. இப்போ 5 + √3ஆல் நம்ம மேலே கீழே மல்டி பண்ணுறோம். இப்போ 5 + √3 / 5 - √3 இன்ட்டு 5 + √3 / 5 + √3. இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா. அப்போது 5 + √3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம் / இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். a + b இது எப்படி இருக்குது, a + b இது எப்படி இருக்குது, இது a - b ஃபார்மில் இருக்குது, இது a + bங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போது இது ஃபார்முலா என்ன வரும், a² - b² அப்படிங்கிறது ஃபார்முலா கிடைக்கும் மல்டி பண்ணால். அப்போ a² போடும்போது 5² ஃபார்முலாவில் மைனஸ், b² போடும்போது √3, அப்போ √3². அப்போ நம்ம இதை எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போது a² அப்படின்னு போடும்போது நியூமரேட்டர் இது பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி இருக்குன்னா a + b த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, இந்த a² + b² + 2ab அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ நியூமரேட்டரில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போது a² போட்டால் 5², b² போடும்போது √3² + 2ab bங்கிறது √3 ஹோல் / 5² போட்டால் 25 மைனஸ் √3² பண்ணால் நம்மளுக்கு 3, √3² பண்ணால் நம்மளுக்கு 3, ரூட் மட்டும் கேன்சல் ஆகும். அப்போது 5² போடும்போது 25, √3² பண்ணால் 3 கிடைக்கும். அடுத்தது 2 × 5 10 ஆயிரும். அப்போ 10 √3 / 22. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 28 + 10 √3 / 22. இப்போது நியூமரேட்டரில் 2ங்கிறத காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 காமனாக எடுத்தோம்னா இங்கே 14 + 5 √3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ / 22. இப்போ பாருங்கள், இந்த 2ஐயும் இந்த 22ம் கேன்சல் பண்ணோம் 11. அப்போது 14 + 5 √3 / 11. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.7 அதில் ஃபஸ்ட்டு சம் ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் 1/√50. இப்போ 1/√50 இது எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா 1/√50 இன்ட்டு த √50 / √50 அப்படின்னு எழுதலாம். இப்போ மேலே என்ன வரும், √50 வரும் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 50 தான் கிடைக்கும். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 25, அதாவது 5 × 5 × 2ன்னு பிரிக்கலாம். 50ங்கிறத 5 × 5 25, 25 × 2 நமக்கு 50. அப்போது / 5 50. அப்போது இது ஸ்கொயர் ரூட் ஆர்டர் வந்து 2. அப்போது 2 5s வந்து ஒரு பேர், ஒரு 5 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 5 √2 / 15 வரும். இப்போ 5ஐயும் இந்த 15 கேன்சல் பண்ணால் 10.
அப்போது √2 டிவைட் பை 10 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் 5 டிவைடட் பை 3√5. அப்போது 5 டிவைடட் பை 3√5. அப்போது √5ஆல் மேலங்களையும் மல்டி பண்ணுவோம். √5 மேலங்களையும் மல்டி பண்ணியாச்சு. இப்போ மேலே நூறுனா 5√5 வரும். கீழே நூறுனா 3 அப்படியே இருக்கும். √5 × √5 5 வரும். அப்போ இந்த 5ம் கேன்சல். அப்போது √5 டிவைட் பை த 3. இதில் பாருங்கள் √75 டிவைட் பை √18. இதை வந்து ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் கேட்டிருக்காங்க. முதல்ல இதை சிம்பிளை பண்ண முடிஞ்சா சிம்பிளை பண்ணிக்கலாம். இப்போ √75ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 5 25 ஆச்சா, 25 × 3 அப்படின்னு போடலாம். டிவைட் பை த 18 அப்படிங்கிறத ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3 9 ஆயிரும். 9 × 2 3 × 3 9 9 2s are 18 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால ஒரு 5 வெளியே வந்துடும். 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைட் பை இதில் 2 3 இருக்கா, ஒரு 3 வெளியே வந்துடும். 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் பண்ணும்போது √2ஆல் மேலேங்களையும் மல்டி பண்ண போகிறோம். அப்போது 5√3 டிவைட் பை 3√2 இன்ட்டு √2ஆல் மேலேங்களையும் மல்டி பண்ணுறோம். மல்டி பண்ணோம்னா 5 இந்த ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 3 2 ரெண்டையும் உள்ளுக்குள்ளே மல்டி பண்ணிக்கலாம். 3 × 2. அப்போ இங்கே 3 அப்படியே தான் இருக்கும். √2 × √2 2 நேரம். √2 × √2 2. அப்போது 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 டிவைட் பை 3 2s are 6. இந்த சம்மில் பாருங்கள், இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 3√5 அப்படியே வச்சுக்கலாம். டிவைட் பை √6. அப்போ √6ஆல் மேலேங்களையும் மல்டி பண்ணுவோம். √6ஆல் மேலேங்களையும் மல்டி பண்ணோம்னா இப்போ என்ன ஆயிரும், இது ஆர்டர் வந்து ரெண்டு ரூட்டுடைய ஆர்டரும் சேம் ஆர்டர். அதனால் ரேடிகன் ரெண்டையும் அப்படியே மல்டி பண்ணி போட்டுக்கலாம். 3 த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 × 6 எழுதலாம். டிவைட் பை √6 × √6 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 3யும் 6ஐயும் கேன்சல் பண்ணோம் 2 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போ 5 6 13 நேரம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதை வந்து பிரித்தாலும் √30 வந்து நம்ம பிரித்தாலும் நம்மளுக்கு 6 × 5 பிடிக்கலாம், அல்லது 10 × 3 பிடிக்கலாம். சரியா? அப்போ எப்படி பிரித்தா சரி √2 வெளியே வராது. அதனால் அதை அப்படியே விட்டுலாம். செகண்ட் கொஸ்டின், ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் அண்டு சிம்பிளிஃபை. இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 ப்ளஸ் √32 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 மைனஸ் √18. இப்போ இதை முதல் சிம்பிளை பண்ணுவோம். எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ 48 எடுத்துக்கலாம். 48 ஃபேக்டரைஸ் பண்ணால் 12 டிவைட் பண்ணோம்னா 24 வரும். 12 டிவைட் பண்ணால் 12, 12 டிவைட் பண்ணால் 6, 12 டிவைட் பண்ணால் 3. அது 32, 32 12 டிவைட் பண்ணோம்னா 16, 12 டிவைட் பண்ணால் 8, 12 டிவைட் பண்ணால் 4, 12 டிவைட் பண்ணால் 2. அடுத்தது 27, 27 3 டிவைட் பண்ணால் 9, 3 × 3 9. 18, 12 டிவைட் பண்ணால் 9, அப்போ 3 × 3 9. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ரூட்டுக்குள்ளே எழுதுவோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48க்கு பதிலாக 2 × 2 × 2 × 2 × 3 எழுதலாம். ப்ளஸ்ஸு √32க்கு பதிலாக 2 × 2 × 2 × 2 × 2 ஹோல் டிவைட் பை √27. 27க்கு பதிலாக 3 × 3 × 3 மைனஸ் √18 2 × 3 × 3. இதில் வந்து இது ஸ்கொயர் ரூட் ஆர்டர் வந்து ஆர்டர் வந்து 2. இங்கே எல்லா ரூட்லேயும் ஆர்டர் 2 தான் இருக்குது. இப்போ 2 நம்பர் வந்து ஒரு பேர். அப்போது 2 நம்பர்ஸ் வந்து ஒரு பேர். அப்போ ஒரு பேர்லேருந்து ஒரே ஒரு நம்பர் ரூட்லேருந்து வெளியெடுக்கலாம். இப்போ ரூட்லேருந்து ஒரு நம்பர் வெளியேற்றோம்னா இங்கே ஒரு 2 வரும், இங்கே ஒரு 2 வரும். அப்போ 4 ஆச்சு. 2 × 2 4. அப்போது 4√3 ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் ஒரு 2 ஒரு 2. அப்போ 2 2 வெளியே வந்தது. அப்போ 2 × 2 4, 4√2 ஹோல் டிவைட் பை இங்கே 3 வரும். 3√3 மைனஸ் இங்கேயும் 3 வரும். 3√2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது இந்த 3ங்கிறது காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 4√3 ப்ளஸ்ஸு 4√2 டிவைட் பை இந்த 3ங்கிறது காமனாக எடுத்தோம்னா √3 மைனஸ் √2 அப்படின்னு கிடைக்கும். √3 மைனஸ் √2.
அதேமாதிரி நியூமரேட்டரில் கூட நம்ம என்ன செய்யலாம், 4ங்கிறத நம்ம காமனாக எடுக்கலாம். அப்போ 4 கூட நியூமரேட்டர்லேயும் காமனாக 4ங்கிறத வெளியெடுக்கலாம். இப்போ 4/3ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 4/3 இன்ட்டு √3 ப்ளஸ் √2 டிவைடட் பை √3 மைனஸ் √2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ டினாமினேட்டர் எனக்கு √3 மைனஸ் √2னுக்கா அது காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். அப்போது காஞ்சுகேட் ஆஃப் √3 மைனஸ் √2 இஸ் √3 ப்ளஸ் √2. அப்போது √3 ப்ளஸ் √2ஆல் மேலே கீழே மல்டி பண்ண போகிறோம். 4/3 இதை வெளியே அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா √3 ப்ளஸ் √2 டிவைடட் பை √3 மைனஸ் √2 இன்ட்டு √3 ப்ளஸ் √2 டிவைடட் பை √3 ப்ளஸ் √2. இப்போது 4/3 அப்படி தான் கிடைக்கும். இப்போ √3 ப்ளஸ் √2, அப்போ √3 ப்ளஸ் √2 2 தடவை வருதா, அப்போ ஸ்கொயர் ஆயிரும் டிவைடட் பை இது a மைனஸ் பி, இது a ப்ளஸ் பி. இப்போ ஃபார்முலா என்ன, a² மைனஸ் b² அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்படி போடும்போது √3 ஸ்கொயரு மைனஸ் √2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 4/3 அப்படி வச்சுக்கலாம். 4/3 இப்போது √3 ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர். அப்போ அது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த பேட்டர்னில் இந்த ஃபார்முலா படி நியூமரேட்டரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நியூமரேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா √3 ஸ்கொயர் a² b² ப்ளஸ்ஸு 2 √3 √2 இப்போ ஹோல் டிவைடட் பை இப்போ a² √3 ஸ்கொயர்னா 3ன்னு வரும். √2 ஸ்கொயர் பண்ணால் 2 தான் கிடைக்கும் நம்மளுக்கு 2. அப்போது 4/3 √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3, √2 ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு வரும். அப்போது ப்ளஸ்ஸு √3 இன்ட்டு √2 √6ன்னு ஆயிரும். 2 √6 டிவைடட் பை 3 மைனஸ் 2ங்கிறது 1ன்னு ஆயிடுச்சு. அப்போ 3 + 2 5ன்னு ஆயிரும். அப்போது 4/3 5 ப்ளஸ்ஸு 2 √6 5 ப்ளஸ்ஸு 2 √6 டிவைடட் பை 1ன்னு வரும். இப்போ இதை உள்ளே மல்டி பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம், அல்லது உள்ளே கொண்டு வந்து மல்டி பண்ணலாம். உள்ளே கொண்டு வந்து மல்டி பண்ணோம்னா 4 5s are 20 நேரம், 4 5s are 20, 4 2s are 8, 8 √6 டிவைடட் பை த 3. இது இப்படியும் போடலாம், அல்லது மேலே இருக்க ஸ்டெப்போட கூட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த செகண்ட் டிவிஷன் 5 √3 ப்ளஸ் √2 டிவைடட் பை √3 ப்ளஸ் √2. இப்போ டினாமினேட்டருக்கு காஞ்சிகேட் எடுக்கணும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா √3 ப்ளஸ் √2, அது காஞ்சிகேட் என்ன வரும், √3 மைனஸ் √2ன்னு கிடைக்கும். அப்போ √3 மைனஸ் √2ஆல் இந்த ஃப்ராக்ஷனை மேலேங்கிலேயே நம்ம மல்டி பண்ணுறோம். இப்போ √3 எடுத்து இந்த ரெண்டையும் முதல் மல்டி பண்ணுவோம். அப்போ 5 √3 இன்ட்டு √3, நெக்ஸ்ட்டு √2 இன்ட்டு √3 ப்ளஸ்ஸு √2 இன்ட்டு √3. அடுத்தது மைனஸ் √2ஆல் மல்டி பண்ணுறோம். மைனஸ் √2ஆல் மல்டி பண்ணும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும். இப்போ 5 √3 இன்ட்டு √2ன்னு வரும். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு √2 இன்ட்டு √2. இப்போ √2 இன்ட்டு √2 ஹோல் டிவைடட் பை இது வந்து a ப்ளஸ் பி a மைனஸ் பி, இது வந்து a ப்ளஸ் பி, இது a மைனஸ் பி. அப்போது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்முலா a² மைனஸ் b². அப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணும்போது √3 ஸ்கொயர் a² ஆச்சு, ஃபார்முலாவில் ஒரு மைனஸு b², அப்போ √2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு √3 இன்ட்டு √3 3 ஆயிரும். அப்போது 5 இன்ட்டு 3 ப்ளஸ்ஸு √2 இன்ட்டு √3, அப்போது √6ன்னு ஆயிரும். மைனஸ் √3 இன்ட்டு √2 √6, இப்போ 5 √6, இப்போ √2 இன்ட்டு √2 2ன்னு வரும். அப்போ -2 ஹோல் டிவைடட் பை √3 ஸ்கொயர் 3 √2 ஸ்கொயர், அப்போது 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 5 இன்ட்டு 3 15, அப்போது 15 இங்கே ஒரு -2 இருக்குது, -2. அப்போ √6 -5 √6 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -4 √6ன்னு வரும். ஹோல் டிவைடட் பை இங்கே 2ன்னு வரும். √2 ஸ்கொயர்னு போடும்போது 2ன்னு ஆயிரும். அப்போ 3 - 2 போட்டால் 1.
அப்போது 15 மைனஸ் 2 அப்படின்னு போடும்போது 13 மைனஸ் 4 ரூட் 6 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். The third division 2 root 6 minus root 5 divided by 3 root 5 minus 2 root 6. இதில் டினாமினேட்டர் காஞ்சிகேட் எடுக்கிறோம். டினாமினேட்டர் வந்து 3 root 5 minus 2 root 6. இது காஞ்சிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 root 5 plus root 6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து 2 root 6 minus root 5 divided by 3 root 5 minus 2 root 6 இன்ட்டு காஞ்சிகேட் வந்து 3 root 5 plus 2 root 6 divided by 3 root 5 plus 2 root 6. இப்போ இதை மல்டி பண்ண போகிறோம். 3 into 2 மல்டி பண்ணால் 6ன்னு வரும். 3 into 2 6. root 5 into root 6 ரெண்டையும் மல்டி பண்ணால் root 13 ஆயிடும். அடுத்தது இந்த 3 into ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இப்போ 3 அப்படியே வச்சுக்கலாம். root 5 into root 5 5 நேரம் 5. அடுத்தது 2 into 2 4 root 6 into root 6 6 ஆச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், நெக்ஸ்ட்டு 2 அப்படியே வச்சுக்கலாம். root 6 into root 5 root 30 ஹோல் டிவைடட் பை, இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி, இது a ப்ளஸ் பி. அப்போது ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது 3 root 5 a ஸ்கொயர் போட்டேன் மைனஸ் பி ஸ்கொயர் 2 root 6 ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 root 30 மைனஸ் 2 root 30 ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 6 மைனஸ் 2 போட்டால் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 வரும். 3 into 5 வந்து 15, 4 into 6 24 ஹோல் டிவைடட் பை 3 ஸ்கொயர் போட்டால் 9, root 5 ஸ்கொயர் பண்ணால் 5 வரும். மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, root 6 ஸ்கொயர் பண்ணால் 6 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போது 4 root 30, அப்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 9 டிவைடட் பை 45 மைனஸ் the 24. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா the 4 root 30 ப்ளஸ் 9 டிவைடட் பை the 21. Fourth division root 5 divided by root 6 plus 2 minus root 5 divided by root 6 minus 2. இப்போ முதல்ல எல்சிஎம் எடுப்போம். இந்த இடத்துல எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டினாமினேட்டர் மல்டி பண்ணிக்கலாம். root 6 plus 2, அடுத்தது root 6 minus 2. அப்போ இந்த டினாமினேட்டரை இங்கே நியூமரேட்டர் கூட கிராஸ் மல்டி பண்ணுறோம். இந்த டினாமினேட்டரை இந்த நியூமரேட்டர் கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது root 5 இன்ட்டு root 6 minus 2, அடுத்து இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது மைனஸ். அப்போ root 5 இன்ட்டு root 6 ப்ளஸ்ஸு 2 root 6 ப்ளஸ் 2ன்னு வரும். இப்போது இது உள்ள மல்டி பண்ணோம்னா root 5 இன்ட்டு root 6 root 13 ஆச்சு. root 30, அப்போது மைனஸு 2 root 5ன்னு வரும். அப்போது மைனஸ்ஸு root 5 இன்ட்டு root 6 மைனஸு root 30, அடுத்தது மைனஸ் 2 root 5 ஹோல் டிவைடட் பை கீழே எப்படி இருக்குன்னா a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு இருக்குது. ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது a ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பிங்கிறது 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. அப்போது root 30 ப்ளஸ் root 30 மைனஸ் root 30 கேன்சல். அப்போது மைனஸு 2, இது ரெண்டு சேம் சைனாக்கா. அப்போ மைனஸு 4 root 5 டிவைடட் பை root 6 ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் 6ன்னு வரும். root 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா 4 அப்படின்னு கிடைக்கும். 4, அப்போது மைனஸு 4 root 5 டிவைடட் பை த 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2ஆல் இதை சிம்பிளை பண்ணோம்னா மைனஸ் 2ன்னு வரும். அப்போ மைனஸ் 2 root 5 இஸ் த ஆன்சர்.